வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம கந்த புராணத்தின் நேற்றைய தொடர்ச்சியாக நவ வீரர்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒரு முறை பார்வதி தேவி சந்தோஷமாக இருந்தபோது அந்த தேவியர் தங்களது சேவையை ஏற்று சாப விமோச்சனம் அளிக்கும்படி கேட்டனர். இனியும் கர்ப்பம் தாங்கும் சக்தி இல்லை என்று கதறினர். சிவபெருமான் பார்வதியிடம், தேவி, இந்த உலகின் நன்மை கருதியே என் அம்சமான வடிவேலன் தோன்றினான். அவனுக்கு பக்கபலமாக இருக்க இந்த 1,00,000 வீரர்களை உருவாக்கினேன். இவர்களை வழிநடத்தி செல்ல சேனாதிபதிகள் வேண்டாமா? அதற்காகத்தான் இவர்களை கர்ப்பமுறச் செய்தேன். இது என் திருவிளையாடல்களில் ஒன்று. அவர்களை தவறாக கருதாமல் உன் சாபத்தை நீக்கிக்கொள் என்றார். கருணைமிக்க அந்த அன்னையும் சாப விமோச்சனம் கொடுக்க வரிசையாக குழந்தைகள் பிறந்தனர். இரத்தவள்ளி பெற்ற பிள்ளை வீரபாகு என பெயர் பெற்றான். தரளவள்ளிக்கு வீரகேசரி, பௌசிவல்லிக்கு வீர மகேந்திரன், கோமேதக திலகாவுக்கு வீர மகேஸ்வரன், வஜ்ரவள்ளிக்கு வீர ராட்சசன், மரகதவள்ளிக்கு வீர மார்த்தாண்டன், பவளவள்ளிக்கு வீராந்தகன், நீலவள்ளிக்கு வீரதீரன், வைரவள்ளிக்கு வீர வைரவன் ஆகிய குழந்தைகள் பிறந்தார்கள். பின்னர் அவர்கள் தங்கள் தாய் தந்தையரை வணங்கி பார்வதி தேவியின் கடாட்சமம் பெற்று பூரண சக்தியுள்ளவர்கள் ஆகினர். இவர்களில் மிகுந்த பலசாலியாக வீரபாகு விளங்கினான். மற்ற சகோதரர்கள் வீர விளையாட்டுகளுக்கு சென்றால் அவர்களை கண்டதுமே போட்டியாளர்கள் ஆயுதங்களை தூர எறிந்துவிட்டு ஓட ஆரம்பித்தனர். சிவன் அவர்களை ஆசீர்வதித்து, மக்களே, உங்கள் எல்லாரது பிறப்பும் காரணத்துடன் நிகழ்ந்தது. தேவர்களை பத்மாசுரன் என்ற அசுரன் தன் சகோதரர்களோடு இணைந்து துன்பப்படுத்தி வருகிறான். அவனிடம் அருள் பெற்ற அவர்கள் எனக்கு பிடிக்காத செயல்களை செய்கின்றனர். அவர்களை வெற்றி கொண்டு உலகில் நன்மை நடக்க நீங்கள் பாடுபட வேண்டும். சரவண பொய்கையில் உங்களுக்கு முன்பாக பிறந்து வளர்ந்து வரும் வடிவேலனே உங்கள் தலைவன். வாருங்கள், நாம் அவனை பார்க்க செல்லலாம் என்றார். அடுத்து பார்வதி தேவியும் அகம் மகிழ்ந்து தன் புதிய புத்திரர்களுடன் மூத்த புத்திரர்களை காணச் சென்றாள். கங்கை கரையிலுள்ள சரவண பொய்கையை அடைந்த அவர்கள் தாங்கள் சென்ற காளை வாகனத்தில் இருந்து இறங்கினர். பார்வதி தேவி 6 குழந்தைகளையும் எடுத்து கட்டி அணைத்தாள். அப்போது அவள் மார்பில் சுரந்த பாலை முருக குழந்தைகள் குடித்து மகிழ்ந்தனர். அப்போது சிந்திய சில துளிகள் சரவண பொய்கையில் கலந்தன. அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. குளத்தில் நீந்திய மீன்களில் பல முனிவர்களாக வடிவெடுத்தன. அவர்கள் பற்பல சாபங்களால் மீன்களாக மாறியிருந்தவர்கள். கந்தனுக்கு ஊட்டப்பட்ட பாலின் மகிமையால் அவர்கள் தங்கள் சுயரூபமடைந்து கந்த குழந்தையை வாழ்த்தி விட்டு சென்றனர். இளமையில் மகான்களின் ஆசி கிடைப்பதென்பது சாதாரண விஷயமல்ல. இந்த ஆதி காலம் முழுமைக்கும் நன்மையே தரும். அடுத்து கார்த்திகேயன் பெயர் காரணம். பார்வதி தேவி தன் மகனை வளர்த்த கார்த்திகை தேவியரை அழைத்தாள். அன்னையரே, தாங்கள் என் மகனை என்னிடமே ஒப்படைத்து விட வேண்டும். இனி அவனை நான் சிவலோகத்தில் வளர்ப்பேன். அவனுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்த தங்களுக்கு நன்றி என்றாள். கார்த்திகை பெண்களுக்கு கண்ணீர் முட்டியது. பெற்றவள் குழந்தையை கேட்கும்போது கொடுக்காமல் இருக்க முடியுமா? ஆனாலும் தங்கள் ஸ்தனங்களில் இருந்து பாலூட்டியதால் வடிவேலனுடன் ஏற்பட்ட பாசப்பிணைப்பு அவர்களை கண்ணீர் சிந்த வைத்தது. சிவபெருமான் அப்பெண்களை தேற்றினார். மங்கையரே, பற்றும் பாசமும் தற்காலிகமானவை. அவற்றை உதறிவிட்டே வாழ்க்கை நடத்த வேண்டும். ஆயினும் உங்கள் பெருமையை இந்த உலகம் அறிய வேண்டும். கார்த்திகை பெண்களான உங்களால் இந்த குழந்தை உங்கள் பெயரால் கார்த்திகேயன் எனப்படுவான் என்றார். நீங்கள் 6 பேரும் ஒருங்கிணைந்து ஒரு நட்சத்திரமாக வானில் ஜொலிப்பீர்கள். உங்கள் திருநட்சத்திர நாளில் கந்தனை வணங்குவோர் எண்ணியதெல்லாம் ஈடேற பெறுவார்கள்.
அவர்கள் ஒன்றாய் இணைந்து நட்சத்திரமாய் மாறி விண்ணில் ஜொலிக்க துவங்கினர். பின்னர் குழந்தையை எடுத்துக்கொண்டு கைலாயமலை வந்தார் சிவபெருமான். பார்வதி தேவி தன் மகனை கொஞ்சி மகிழ்ந்தாள். முருகனின் லீலைகள், பாலமுருகன் செய்த சேஷ்டைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. தன் அரஞானில் கட்டப்பட்ட தங்க மணிகள் கலகலவென ஒலிக்க அவன் அங்குமிங்குமாய் ஓடுவான். 6 தலைகளிலும் குட்டி குட்டியாய் அணிந்திருந்த கிரீடங்களின் ஒளி எங்கும் பிரகாசிக்க அந்த ஒளியை தேவர்களின் கண்கள் கூசும்படி அங்குமிங்கும் திருப்பி விளையாட்டு காட்டுவான். தன் தந்தையின் வாகனமான நந்திதேவரின் மீது விழுந்து உருண்டு புரள்வான். பூலோகம் வந்து கடல்களில் குதித்து திமிங்கலங்களை பிடித்து விளையாடி மகிழ்வான். 7 கடல்களை கலக்கி அவற்றை ஒரே கடலாக மாற்றினான். மிக பெரிய ஆடு, சிங்கம், புலி முதலானவற்றின் மீது அமர்ந்து உலா வருவான். முருகனுக்கு மயில் வாகனம் கிடைத்தது பிற்காலத்தில்தான். இந்திரனின் வில்லான இந்திர தனுசு வானவில்லை எடுத்து வந்து அதன் நான் மீது அமர்ந்து அந்தரத்தில் பறப்பான். மலைகளை பிடுங்கி எறிந்தான். இப்படியாக விளையாடும் அவனை யாராலும் தட்டி கேட்க முடியவில்லை. சிவமைந்தனின் இந்த சேஷ்டைகள் தேவர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தியது. அந்த பொறாமையை ஏற்படுத்தியதும் சாட்சாத் முருகன்தான். தங்களை விட உயர்வான சக்தி பெற்று வளரும் இச்சிறு குழந்தையின் வீரத்தை பார்த்து யமன், வருணன், சூரியன், அக்னி, குபேரன், வாயு ஆகியோர் பொறாமைப்பட்டார்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்து இந்திரனிடம் முருகன் செய்யும் சேஷ்டைகள் பற்றி கூறினர். இந்திரனே, சூரனை அழிக்க பிறந்ததாக சொல்லப்படும் முருகன் அதற்குரிய பயிற்சியை எடுக்காமல் நம்மால் படைக்கப்பட்ட பொருட்களை அழித்து கொண்டிருக்கிறான். நான் 7 கடல்களுடன் விசாலமாக விளங்கினேன். என் பொருட்களை ஒன்றாக்கி விட்டான். கடலுக்குள் கிடக்கும் முதலைகளை பிடித்து பூஜை செய்கிறான். இப்படி வந்த வேலையை விட்டுவிட்டு இருப்பவற்றை நாசமாக்கத்தான் இவன் பிறந்தானா என்றான் வருணன். யமன் ஓடி வந்தான். இந்திராதி தேவரே, தங்கள் அடிமையான என்னிடம் உயிர்களை அழிக்கும் சக்தி கொடுத்துள்ளீர்கள். இவனோ உலக உயிர்களை தானே அழிக்கிறான். அப்படியானால் எனக்கு என்ன மரியாதை இருக்கிறது? என் பெருமையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள்தான் அதற்குரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்றான். குபேரன் தன் பங்கிற்கு, இந்திரரே, அவன் தலைகளில் உள்ள கிரீடங்களில் ஜொலிக்கும் வைரங்கள் குபேரனான என்னிடம் கூட இல்லை. அவன் என்னை விட செல்வந்தனாக இருக்கிறான். அப்படியானால் எனக்கு எதற்கு குபேர பட்டம் என்றான். இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்ல இந்திரனின் மனதிலும் ஊறி கிடந்த பொறாமை உணர்வு வெளிப்பட்டது. எனது பலமிக்க தனுசை விளையாட்டு பொருளாக அவன் வைத்திருக்கிறானே, அப்படியானால் தேவர்களின் தலைவனாய் இருந்து என்ன பயன்? இந்த முருகனை தட்டி வைத்தால்தான் என் பதவி நிலைக்கும் என மனதிற்குள் கருதியவனாய் தனது ஆதரவாளர்களுடன் முருகனை அடக்கி வைக்க தன் ஐராவதம் யானை மீது ஏறி புறப்பட்டான். சூரியன் முதலான தேவர்கள் தங்களுடைய தேரேறி வந்தனர். அவர்கள் மேருமலையை அடைந்தபோது அதன் சிகரங்களை பாலமுருகன் லாவகமாக கிள்ளி எறிந்து பந்தாடி கொண்டிருந்தான். இதுபோல் கந்தபுராண கதைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.